ஹலோ கைஸ், வணக்கம். நான் கிஷோர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜர்னி டு டெஸ்டினி. இன்றைக்கி நம்ம பெங்களூர் பக்கத்தில் இருக்க நந்தி ஹில்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பொதுவாக பெங்களூர் ட்ரிப் பிளான் பண்ணாலே இந்த பிளேஸ் கண்டிப்பாக அவங்க ஐட்னரியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். அவ்வளோ ஃபேமஸான ஸ்பாட் தான் இந்த நந்தி ஹில்ஸ். இந்த ஸ்பாட்க்கு எப்படி ரீச் ஆகுறது, என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வாங்குறாங்க, தென் நந்தி ஹில்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு எது கரெக்டான டைமாக இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த நந்தி ஹில்ஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். கர்நாடகா மாநிலத்தில் சிக்பல்லாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த நந்தி ஹில்ஸ் அமைஞ்சிருக்கு. சிக்பல்லாப்பூர் டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த நந்தி ஹில்ஸ் வந்துடும். தென் பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நந்தி ஹில்ஸ் இருக்குது. சொல்ல போனால் பெங்களூருக்கு கொஞ்சம் அவுட்டரில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. பெங்களூர்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். கூகுளில் நந்தி ஹில்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷனில் கூட்டிகிட்டு போய் விட்டுரும். நந்தி ஹில்ஸ் கர்நாடகா போடுங்க, அப்போ தான் கரெக்டான லொக்கேஷன் காமிக்கும். மலை ஏறத்துக்கு முன்னாடி கீழே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஏதாச்சும் வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கவர்ஸ்லாம் நாட் அலவுட். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் ரூமில் இருந்து கிளம்பி ஒரு 5:30க்குலாம் இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. இங்கே இருக்க வண்டி எல்லாமே கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். நாங்கள் மட்டும்தான் இந்த பிளேஸ்க்கு தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் போயிருந்தோம். சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக 5:45க்கு தான் மேலேயே போக அலோவ் பண்ணாங்க. மலை ஏறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் டிக்கெட் கீழேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் கலெக்ட் பண்ண அப்புறமா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே போகும்போது ஒரு இடத்துல கூட லைட்டே இல்லை. கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்துச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு. இந்த ஏரியா லோக்கல் பீப்புள்ஸ்லாம் அப்பப்போ வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். கார்லேயும் பைக்லேயும் சர்ன்னு போயிட்டு இருந்தாங்க. சுத்தமாக வெளிச்சமே இல்லையா, நாங்கள் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். இந்த ஹில்ஸ் ஏறும்போது டோட்டலாக 40 கர்வ்ஸ் இருந்துச்சு. அதில் 8 ஹேர்பின் பென்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒரு வழியாக மேலே ரீச் ஆகிட்டு காரை பார்க் பண்ணியாச்சு. இப்போ வீக் டேஸில் வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வீக்கெண்ட்லலாம் வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கே பிளேஸ் இருக்காது. சாட்டர்டே சண்டேஸ்லலாம் இந்த பிளேஸ் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். வேறு டேஸ் செட் ஆகாது. சாட்டர்டே சண்டே தான் வரணும்னு நினச்சிங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30க்குலாம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இந்த பிளேஸில் பார்க்கிங் ஃபுல் ஆகிட்டாலே மேலே வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழேயே டிக்கெட் கொடுக்காம திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஏர்லியராக பிளான் பண்ணி வந்துட்டிங்கன்னா அதுவே பெட்டராக இருக்கும். கீழேயே கார் பைக் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ட்ரக் பண்ணி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். மேலே போகும்போது சன்ரைஸ் வியூ பாயிண்ட்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த வழி ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் யாருமே இந்த சைடு போகவே இல்லை. ரோட்டில் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நானும் இந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால வழி தெரியாமல் அவங்க கூடயே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த நந்தி ஹில்ஸ்க்கு வரும்போது கண்டிப்பாக ஜாக்கெட்டு, குல்லா எல்லாமே கொண்டு வந்துடுங்க. கிளைமேட்டு பயங்கர சில்னஸாக இருக்குது. மேலே நடந்தே வர முடியல. ஜாக்கெட் மட்டும் தான் கொண்டு வந்தோம். குல்லா ஏதாச்சும் கொண்டு வந்துருக்கலாம் போல். குளிர் தாங்க முடியலப்பா. எப்படியோ 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடக்கிறது அந்த ஒரு சன்ரைஸை பார்க்குறதுக்கு தான். அங்கே போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலாக மேலே ஏறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இன்னும் சன்ரைஸ் ஆகலை, டைம் இருக்குது இன்னும். வாவ், இப்போவே அந்த ரெட்னஸ் தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் சன்ரைஸ் ஆகலை ஃபுல்லாக. இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ட்ரக்கிங்க்கு அப்புறம் மேலே ஏறி ரீச் ஆன அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. வாவ், ஜஸ்ட் லுக் அட் திஸ் வியூ மேன். அல்டிமேட்டாக இருக்குல்ல பார்க்க. உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்குறதுக்கு 20 மினிட்ஸ் என்ன 1 ஹவர் கூட ட்ரக் பண்ணி வரலான்னு தோணுச்சு. இன்னும் சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே எவ்வளோ ரெட்னஸாக இருக்குது பாருங்களேன். சன்ரைஸை என்ஜாய் பண்ணுறதுக்கே இந்த வியூ பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். இந்த இடம் பயங்கர சேஃப்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு.
இந்த டாப்ல இருந்து அந்த சன்ரைஸை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. டிசம்பர் அண்ட் ஜான்வரி மந்த்லாம் வந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. க்ளவுட்ஸ் எல்லாமே அப்படியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். சைடில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. சன்ரைஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் அதே பிளேஸில் நின்றுட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அங்கேயே நின்றுட்டே இருக்கேன்ட்டு ஜூம் பண்ணி பார்த்தா ஈகிள் அது ஒரே பிளேஸில் அங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம். இந்த கேஜ் உள்ளேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. சரி வேறு பிளேஸில் போய் நின்று பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தோம். அந்த வியூவை பார்க்கறதுக்கு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. நேரில் பார்த்தா தான் அந்த ஃபீல் வரும் நிஜமாக. அந்த கேஜுக்கு கீழேயே ஓப்பன் ஏரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி சீட்டிங்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் போனீங்கன்னா மேலே போகாமல் கீழேயே ஒரு இடம் பார்த்து செட்டில் ஆகிடுங்க. வெளியிலேருந்து சன்ரைஸை பார்க்குறதுக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கும் நல்லாவே இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:40க்கு சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கன்னியாகுமரிக்கு அப்புறம் இந்த ஸ்பாட்டு தான் சன்ரைஸை பார்க்குறதுக்கு ஒர்த்தான இடம்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு சன்ரைஸை பார்க்குறதுக்கு. வித்தின் 4 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக ரைஸ் ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் இந்த சன்லைட் ஃபேஸில் படும்போது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நிஜமாகவே லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த பிளேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். சன்ரைஸ் ஆகி முடிச்சதும் எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருந்தாங்க. I know you're scared, you wanna hide away sometimes. I know you're hurt from everyone telling you lies. I bet you just wanna lose your mind. I know you're hurt, I know you're hurt. Let it out, just feel it. Let it out, cry it all out to me. தென் சன்ரைஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருந்துச்சு. சரி உள்ளே என்ன இருக்குன்ட்டு போய் பார்க்க. சன்லைட்டை பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுது. கீழே சைன் போர்டு வச்சுருப்பாங்க ஸ்டெப்ஸில் ஏறி போகிறதுக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்தீங்கன்னா இந்த சைட் தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதுக்கு பேக் சைட்லேயே இந்த பிளேஸ் இருக்குது. பக்கத்துலேயே சின்னதாக ஒரு காஃபி ஷாப் கூட ஒன்று இருக்குது. இந்த காஃபி ஷாப் இருக்க லொக்கேஷனே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கெஃபே ஃபுல்லாகவே கிளாஸால் செஞ்சுருந்தாங்க. சன்ரைஸையும் இங்கே இருக்க வியூவையும் என்ஜாய் பண்ணிகிட்டே நம்மளால் காஃபி ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க முடியும். நாங்கள் டீயும் பன்னும் வாங்கிட்டு ஒரு பிளேஸுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். ஒரு டீ 30 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க அண்ட் ஒரு பன் 10 ருபீஸ் வாங்குறாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் போனீங்கன்னா. தென் காஃபி டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் ரிட்டன் கீழே இறங்க கிளம்பிட்டோம். கீழே இறங்கும் போது சீக்கிரமாக இறங்கிடலாம், மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்டு மேலே ஏற முடியாதவங்களுக்கு இங்கே பஸ்ஸு கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க போல், அது எங்களுக்கு தெரியாது. பர் பர்சன் 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களாம் இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு. இந்த 25 ருபீஸ் ஒன் வேக்கு மட்டும்தான். அங்கேருந்து ரிட்டன் வரணுன்னா மறுபடியும் 25 ருபீஸ் கொடுத்தா தான் ரிட்டன் வர முடியும். நீங்கள் போகும்போது வேணால் பஸ்ஸில் போய்க்கோங்க, ரிட்டன் வரும்போது ஈஸியாக இறங்கி வந்துடலாம். தென் சன்ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 7:45க்கு கீழே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்பாட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். இது வீக் டேஸில் மட்டும்தான் செட் ஆகும். வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும்.
கண்டிப்பாக ரொம்ப டிராஃபிக் இருக்கும். கீழே இருந்து மேலே வரதுக்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இன்றைக்கே பாருங்களேன் பார்க்கிங்கில் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. இங்கேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகி கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வண்டிலாம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு போங்க. இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப ரேஷ் ட்ரைவே பண்ணுறாங்க இந்த ஹில்ஸ் மேலே. ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது இப்போ கீழே இறங்கும் போது மட்டும், ஏன்னா அப்படியே ஃபுல்லாக டவுனாக இருக்கும். செகண்ட் கியர்லேயே வண்டி ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். பெங்களூர் போனீங்கன்னா இந்த பிளேஸை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ரைஸை பார்க்குறதுக்கு தரமான ஸ்பாட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.